நெக்ஜென் வியூ பார்வையாளர்களுக்கு வணக்கம். இதுவரை நம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. உங்களுடைய மேலான ஆதரவு எங்களோட செயல்பாடுகளுக்கு முக்கிய தேவை. தமிழ்நாட்டில் ஏற்கனவே யார் அந்த சாருன்றது இன்றைக்கி வரைக்கும் தெரியாமல் காவல்துறையும் மக்களும் அரசியல்வாதிகளும் எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்காங்க. யார் அந்த சார்? சிலருக்கு தெரிஞ்சாலும் சட்டப்பிரகாரம் வெளியில் அறிவிக்கப்படாத அந்த சார் மறைஞ்சே இருக்கார். அந்த சாரை கண்டுபிடிக்கிறதுக்கே இவ்வளோ திணறிட்டு இருக்கிறப்ப நம்ம ஆரிய பாசிச பாஜக இன்றைக்கி ஒரு சாரை நம்ம தமிழ்நாட்டுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. எஸ்ஐஆர் அப்படின்னு வாக்காளர் சிறப்பு சீர்திருத்த இந்த தமிழ்நாட்டில் அனுப்பியிருக்கிறாங்க. இதை அமல்படுத்த சொல்லி தமிழ்நாடு முழுக்க பல அறிவிப்புகள் வந்துக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே பீகாரில் இந்த எஸ்ஐஆரை அமல்படுத்தி அது உச்சநீதிமன்றம் வரைக்கும் வழக்கு பதிவு பண்ணி உச்சநீதிமன்றம் இதில் நாங்கள் தலையிட முடியாது அப்படின்னு சொல்லி கைவிரித்த பல விடயங்கள் இருக்குது. இப்போ இந்த எஸ்ஐஆரை தீவிரமாக எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. அந்த எஸ்ஐஆர் பற்றிய அந்த திட்டத்தின் மேலே எதிர்ப்பு தெரிவித்து சீமான் அவர்கள் நம் தமிழகத்தின் தலைமை தேர்தல் அதிகாரியான அர்ச்சனா பட்நாயக் ஐஏஎஸ் அவர்களுக்கு ஒரு விளக்க கடிதத்தை எதிர்ப்பு சேர்த்து ஒரு கடிதத்தை எழுதியிருக்காங்க. அந்த கடிதத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் என்ன கூறியிருக்காங்க அப்படின்ற அந்த கடிதத்தை உங்களுக்கு நான் இப்போ படித்து காட்டுறேன். வணக்கம். இந்திய தேர்தல் ஆணையம் வாக்காளர் சிறப்பு திருத்தம் என்ற பெயரில் தேர்தல் நடைபெற உள்ள மாநிலங்களில் அவசர கதியில் இலட்சக்கணக்கான வாக்காளர்களை நீக்குவதும் இலட்சக்கணக்கான வாக்காளர்களை புதிதாக சேர்ப்பதும் மக்களாட்சி முறையை கேலிக்கூத்தாகும் கொடும் செயலாகும். அண்மையில் பீகார் மாநிலத்தில் நடந்து வந்த சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணி நிறைவு பெற்ற நிலையில் அம்மாநிலத்திலிருந்து வெளியேறியுள்ள 36 லட்சம் பீகார் மக்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கியுள்ள இந்திய தேர்தல் ஆணையம் அவர்கள் வேலைக்காக குடியேறியுள்ள மாநிலங்களிலேயே இனி வாக்குரிமை தரப்படும் என அறிவித்துள்ளது. அதன்படி தற்போது புலம்பெயர்ந்த 36 லட்சம் ஏறத்தாழ 7 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் குடியேறியுள்ள நிலையில் விரைவில் அவர்கள் தமிழ்நாட்டு வாக்காளர்களாக வாக்குரிமை பெற உள்ளனர் என்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வாக்காளர் சிறப்பு திருத்தம் என்ற இந்திய தேர்தல் ஆணையத்தின் புதிய திட்டத்தின்படி தமிழ்நாட்டில் குடியேறியுள்ள 2 கோடி வட மாநிலத்தவர்கள் இனி தமிழக வாக்காளர்களாக எளிதாக வாக்குரிமை பெற முடியும். 6.5 கோடி தமிழ்நாட்டு வாக்காளர்களில் புதிதாக 2 கோடி வட மாநிலத்தவர் இணைந்தால் அது தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி தமிழர்களின் குறைந்தபட்ச அரசியல் அதிகாரத்தையும் பறித்துவிடும். எப்படி இந்திய நாடாளுமன்றத்தில் தமிழர்கள் தங்களுக்கு ஆதரவான எந்த ஒரு தீர்மானத்தையோ சட்ட திருத்தத்தையோ நிறைவேற்ற முடியாதபடி தமிழர்களுக்கு எதிரான சட்டங்களை தடுக்க முடியாதபடி சிறுபான்மையாக உள்ளனரோ அதை போன்றே அவல நிலை இனிவரும் காலத்தில் தமிழ்நாடு சட்டமன்றத்திலும் ஏற்படும். வட மாநிலத்தவர் தமிழ்நாட்டில் குடியேறியவுடன் அவர்களுக்கு எந்த கட்டுப்பாடும் இன்றி ஆதார் அட்டை முதல் குடும்ப அட்டை வரை வழங்கியதின் விளைவே தற்போது எளிதாக வாக்காளர் அட்டை பெறும் நிலைக்கு வந்துவிட்டனர். மற்ற அட்டைகளைப் போல வாக்காளர் அட்டை என்பது வெறும் அடையாள அட்டை மட்டுமல்ல, அது தமிழ்நாட்டின் அரசு அதிகாரத்தை தீர்மானிக்கும் உரிமை சாசனமாகும். அதை பறிகொடுப்பது என்பது தமிழர்கள் தங்கள் இறையாண்மையை இழப்பதற்கு ஒப்பானதாகும். இனி தமிழ்நாடு அரசியலை தீர்மானிக்கும் ஆற்றலாக வட மாநிலத்தவரே திகழ்வர் என்பது எத்தனை பேராபத்தானது. இந்தியா என்பதே பல தேசங்களின் ஒன்றியம் என்ற இந்நாட்டின் அரசியலமைப்பின் வரையறைக்கேற்ப மொழிவாரி மாநிலங்களாக பிரித்து அந்த மாநிலங்களும் அந்தந்த மாநில மக்கள் ஆளப்படும் சூழல் ஏற்படுத்திவிட்ட பிறகு வட மாநிலத்தவரை தமிழ்நாட்டு வாக்காளர்களாக மாற்ற முயல்வது தமிழ் மக்களுக்கு இழைக்கப்படும் மாபெரும் அநீதியாகும். இந்திய தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை பல்வேறு தேசிய இனங்கள் வாழும் இந்நாட்டின் மக்களிடம் அதிகார பகைமையை மூட்டி நாட்டின் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் சிதைக்கவே வழிவகுக்கும். ஆகவே வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தம் என்ற பெயரில்
வட மாநிலத்தவரை தமிழ்நாடு வாக்காளர்களாக்கும் இன உரிமை பறிப்பை இந்திய ஒன்றிய அரசு உடனடியாக கைவிட வேண்டுமென வலியுறுத்துகிறேன். மேலும் வாக்குப்பதிவு எந்திரம், வாக்குக்காக பணம் கொடுத்த வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்வது உள்ளிட்ட எண்ணற்ற சீர்திருத்தங்கள் தேர்தல் ஆணையத்தால் மேற்கொள்ளாமல் உள்ள நிலையில் வாக்காளர் சிறப்பு திருத்தம் மட்டும் அதிவிரைவாக செயலாக்கம் பெறுவது அரசியல் சார்பு நிலைப்பாட்டையே காட்டுகிறது என்று சீமான் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இந்த கடிதத்தை ஒன்றிய அரசு அதற்கான முதன்மைத்துவத்தை கொடுத்து இதன் மீது சிறப்பான நடவடிக்கை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ண வெளிப்பாடுதான் தமிழ்நாடு மக்களினுடைய. இதை ஒன்றிய அரசு செயல்படுத்துமா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழக மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எதிர்க்க வேண்டும். தமிழக அரசியல் கட்சிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எதிர்க்க வேண்டும். இதன் மூலம் நம்மளுடைய அதிகார போக்கை இழப்பதை தடுக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.